Hello students, today we see the solution for triversals questions. Okay, which first question வந்து which complex don't show geometrical isomerism. இப்போ geometrical isomerism காமிக்கணும்னா first நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனை பார்க்கலாம். ஓகேயா, எந்த ஃபார்மில் இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மெட்டல், இது கோபால்ட் மெட்டல், இது வந்து A3B3 இந்த ஃபார்மில் இருக்குது. அப்போ A3B3னா இதுக்கு நமக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபேசியல் அண்ட் மெரிடியோனல் ஐசோமர்ஸ் இருக்குது. அது ரெண்டுமே ஜாமெட்ரிக்கல் ஐசோமர். ஓகே, மெரிடியோனல். அப்போ இது ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் இருக்குது இதில். ஓகேயா, அடுத்தது இது என்ன ஃபார்மில் இருக்குது? செகண்ட் ஆப்ஷன் வந்து மெட்டல், இங்கே A2B4 இந்த ஃபார்மில் இருக்குது. அப்போ இதில் வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் வந்து இதில் நம்ம கொடுக்க முடியும். டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் எப்படி கொடுக்கலாம்? இங்கே பாருங்கள், ஏஏ கொடுக்கலாம், தென் பிபி, தென் பிபி. ஓகேயா, நெக்ஸ்ட்டு ஏபி, பிபி. அப்போ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் கொடுக்க முடியுது. அப்போ இதில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் இதில் இருக்குது, இதுலேயும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் எப்படி இருக்குது? மெட்டல் இதனுடைய ஃபார்ம் வந்து இது வந்து எத்திலீன் டையமின். எத்திலீன் டையமின் வந்து சிமெட்ரிக்கல் லிகாண்ட், பைடென்டேட் லிகாண்ட். இதில் நமக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் கொடுக்க முடியாது. ஏ ஓகேயா, டிஃப்ரெண்ட் ஃபார்ம் இதுக்கு நமக்கு கொடுக்க முடியாது. அதனால் இதுதான் நமக்கு வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் கொடுக்காது. அப்போ தேர்ட் ஒன் தான் இதோடைய ஆன்சர். விச் ஒன் டோன்ட் ஷோ ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி? ஓகேயா, அப்போ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேயா, இது மெட்டல், ஃபஸ்ட் ஆப்ஷனில் கோபால்ட் இருக்குது. சரி, மெட்டல் எந்த ஃபார்மில் இருக்குன்னு பார்ப்போம். A4B2 இதற்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம் கொடுக்க முடியும். ஓகே, இது டோன்ட் ஷோ ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ இதில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் எப்படி எழுதலாம்? ஏஏபிபி. ஓகேயா, அடுத்தது ஏ ஃபார்ம் கொடுக்கலாம். ஓகே, இதை விட வேறு ஃபார்ம் இதில் நம்ம கொடுக்க முடியாது. ஆல்ரெடி இது எல்லாமே மோனோடென்டேட் லிகாண்ட். அப்போ நான் உங்களுக்கு வந்து இதில் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன்? ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருந்துச்சுன்னா இது மாதிரி சேம் லிகாண்ட்ஸ் ஒரு செட்டில் இருக்கக்கூடாது. அப்புறம் 2 செட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேங்க, அப்போ இதுவும் ரிப்பீட்டும் ஆகுது, இதில் சேம் லிகாண்ட்ஸ் இருக்குது. அப்போ இதுவும் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், இதுவும் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அப்போ நமக்கு உள்ள ஆன்சர் வந்து டோன்ட் ஷோ ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதில் வரணும். ஓகே, நெக்ஸ்ட் இதில் டோன்ட் ஷோ ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகே, இதுவும் காமிக்காது. A3, இது A4B2. நெக்ஸ்ட் இது வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவ் காமிக்கும். இதில் வந்து இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஓகே, இதுதான் இதுக்கு ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேயா, நெக்ஸ்ட் கொஸ்டின். How many optical isomers are possible for A, B, C, D where metal is DsP2 hybridized. DsP2 hybridizedனா இது வந்து ஸ்கொயர் பிளேனார் காம்பவுண்ட். இப்போ ஸ்கொயர் பிளேனாரில் வந்து நமக்கு வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஆக்டாஹெட்ரல்லையும் டெட்ராஹெட்ரல்லையும் மட்டும்தான் இருக்கும், ஸ்கொயர் பிளேனாரில் இருக்காது. அப்போ இதோடைய ஆப்ஷன் வந்து இது ஃபோர்த் ஒன் தான் இதுக்கு கரெக்ட். ஓகேயா, விச் ஒன் வில் கிவ் எ பேர் ஆஃப் இனன்ஷியோமர்ஸ்? இனன்ஷியோமர்னா என்ன? அதாவது இனன்ஷியோமர்னா நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். அது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஓகேயா, அப்போ இதில் வந்து இந்த காம்பவுண்டில் எது ஆப்டிக்கல் ஆக்டிவ் பார்க்கணும். அப்போ இந்த காம்பவுண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எந்த ஃபார்மில் இருக்குது? இது வந்து A4B2 ஃபார்மில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து A4B2 ஃபார்ம் இங்கே போட்டிருக்கோம். அதாவது A4B2 ஃபார்மில் இதில் வந்து ரெண்டு செட்டுமே ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னு போட்டுட்டோம். ஓகேயா, வில் கிவ். அப்போ இதில் பார்க்கலாம், இது வந்து பைடென்டேட் லிகாண்ட், சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகாண்ட். அப்போ மெட்டல் AA-B2 இந்த ஃபார்மில் இருக்குது. ஓகேயா, AA-B2 ஃபார்மில் இருக்குது. அப்போ இதில் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கலாம். அதாவது மெட்டல் இது எப்படி போடலாம்? BB, இங்கே ஏ கொடுக்கலாம், இங்கே ஏ கொடுக்கலாம். ஓகேயா, அடுத்த செட் எப்படி போடலாம்? இங்கே ஏ கொடுக்கலாம், இங்கே B ஏ கொடுக்கலாம்,
நெக்ஸ்ட்டு பி கொடுக்கலாம். ஓகேங்க. இதில் வந்து நமக்கு வந்து இந்த லிகான்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் பிளேனில் இருக்கிறதுனால பிளேன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. அப்போ இது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். ஓகேங்க. பைடென்டேட் லிகான் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை போட்டு பார்த்து செஞ்சால் தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஓகேங்க. இதுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், which one don't show optical isomerism? ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க காம்பவுண்ட்ஸை பார்ப்போம். ஓகேங்க. இது மெட்டல் எந்த ஃபார்மில் இருக்குது? மெட்டல் A3B3. ஓகேங்க. டோன்ட் ஷோ ஆப்டிக்கல் ஐசோமரிசம் கேட்டிருக்காங்க. இது A3B3ல வந்து நமக்கு வந்து இது ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் கொடுக்கும், ஆனால் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் கொடுக்காது. பாருங்கள், இதனுடைய எல்லாமே மோனோடென்டேட் லிகாண்ட். அப்போ இந்த செட்டு போட்டே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். AA AB BB. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு AB AB AB. அப்போ இந்த 2 செட்ஸ் தான் இதுக்கு கொடுக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட் ஆகுது, அதாவது சேம் லிகான்ஸ் ஒன் செட்டில் இருக்குது. அப்போ இது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், இது ரிப்பீட் ஆகுறதுனால இது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அப்போ நமக்கு கொடுத்துருக்க டோன்ட் ஷோ ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேங்க. இதில் எல்லாம் நமக்கு வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இருக்கும், இது செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஆப்ஷன் வந்து அதுதான் கரெக்ட் ஆப்ஷன். இப்போ வந்து இதில் எக்ஸிபிட் எந்த ஆப்ஷன் இதில் என்னென்ன ஐசோமர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து லிங்கேஜ் ஐசோமரிசம், அயனைசேஷன் ஐசோமரிசம் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இருக்கான்னு பார்க்கலாம். லிங்கேஜ் ஐசோமரிசம்னா என்ன? ஆம்பிடென்டேட் லிகான்ஸ் இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நைட்ரைட் குரூப் இருக்குது, நைட்ரீட்டோ. ஓகேயா. இது வந்து ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஆம்பிடென்டேட் லிகாண்ட்னா ஒரு லிகாண்டில் மோர் தேன் 2 டோனார் ஆட்டம்ஸ் இருக்கலாம். அட் அ டைம் வந்து ஒரு டோனார் ஆட்டம் மட்டும் மேக் கோஆர்டினேட் பாண்ட் வித் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அதாவது இப்போ இதில் வந்து நைட்ரைட் குரூப் வந்து ஒன்று நைட்ரஜன் வந்து உங்களுக்கு வந்து கோஆர்டினேட் பாண்ட் மேக் பண்ணலாம், இல்லைன்னா வித் மெட்டலோட ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு கோஆர்டினேட் பாண்ட் மேக் பண்ணலாம். ஓகே. அப்போ இதில் லிங்கேஜ் ஐசோமரிசம் இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா. அடுத்தது அயனைசேஷன் ஐசோமரிசம், நம்ம குளோரைடை உள்ளர போயிட்டு நைட்ரைட் வெளில வரலாம். அப்போ இது வந்து அயனைசேஷன் ஐசோமரிசமும் இருக்குது. அடுத்தது ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இதில் இருக்கான்னு பார்க்கணும். ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மெட்டல் வந்து என்ன ஃபார்மில் இருக்குது? இந்த காம்பவுண்ட் A4B2 ஃபார்மில் இருக்குது. இப்போ ஆல்ரெடி நம்ம போட்டோம், இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஃபார்ம். ஏன்னா இந்த மாதிரி செட், அதாவது AA AA BB. ஓகே. அனதர் செட் என்ன? AB AB தென் AA. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சேம் டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்குது, ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இது ரிப்பீட் ஆகுது, ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஓகேயா. அப்போ இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேயா. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு, ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இது கொடுக்காது. அப்போ ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் கொடுக்கும். லிங்கேஜ் ஐசோமரிசம், அயனைசேஷன் ஐசோமரிசம் அண்ட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர். ஏன்னா 2 ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குது. அப்போ அதனால் இந்த ஆப்ஷன் வந்து 2 தான், செகண்ட் ஒன். விச் ஒன் எக்ஸிபிட் ஆப்டிக்கல் ஐசோமரிசம்? ஆப்டிக்கல் ஐசோமரிசம்னா நமக்கு வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கக்கூடாது. ஓகே. இதில் வந்து டிரான்ஸ் மேக்ஸிமம் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும், அது வந்து கொடுக்காது. இப்போ இதில் பாருங்கள் உங்களுக்கு. சரி, ஃபஸ்ட்டு காம்பவுண்ட்லேருந்து போட்டுடலாம். ஓகேயா. இதில் இந்த ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் என்னது? எந்த ஃபார்மில் இருக்குது? மெட்டல் சிஸ் ஃபார்மில் இருக்குது. மெட்டல் A2B2. ஓகே. இது பாருங்கள், நமக்கு வந்து ஸ்கொயர் பிளேனார் காம்பவுண்ட், அதாவது 4 கோஆர்டினேட் பாண்ட்ஸ் தான் இருக்குது. இது ஆக்டாஹெட்ரல் கிடையாது, 4 கோஆர்டினேட் பாண்ட் தான் இருக்குது. அப்போ இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இது ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் வந்து ஆக்டாஹெட்ரல்லையும் டெட்ராஹெட்ரல்லையும் தான் இருக்கும், ஸ்கொயர் பிளேனாரில் இருக்காது. அப்போ எக்ஸிபிட் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இது காமிக்காது, இந்த சிஸ் காமிக்காது. டிரான்ஸ் எப்பொழுதுமே வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுனால டிரான்ஸ் காமிக்காது, இந்த டிரான்ஸ் காமிக்காது. இந்த சிஸ் இந்த டிரான்ஸ் போட்டு பாருங்கள், உங்களுக்கு பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும், அப்போ அது காமிக்காது. ஓகே. சிஸ் போட்டுடலாம். இதில் சிஸ் போட்டு பார்க்கலாம். கோபால்ட் மெட்டல் AA 2 டைம்ஸ் B 2 டைம்ஸ் இருக்குது. ஓகேயா. இதில் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் எக்ஸிபிட் இருக்குதான்னு பார்க்கலாம். மெட்டல் AA, இங்கே AA BB. ஓகேயா. இதில் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது, அப்போ ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்.
ஓகேயா. அனதர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஏ ஏ ஏ ஏ பி பி. இது பாருங்க, இது டிஃப்ரெண்ட் பிளேனில் இருக்குது. இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் பிளேன் இருக்குது. இது டிஃப்ரெண்ட் பிளேனில் ஆன் த பிளேனில் இருக்குது. ஓகேயா. இது வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இதில் இல்லை. அப்போ ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஓகேயா. லாஸ்ட் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்போ இதில் ஆப்டிக்கலி ஆக்டிவ் வந்து இதுதான் 4th ஒன். நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பார்ப்போம். விச் ஒன் எக்ஸிபிட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்? ஓகேயா. இப்போ ஃபஸ்ட் ஒன் என்னென்னா பென்டா அமைன் நைட்ரோ கோபால்ட் 3 அயோடைடு. இப்போ இதுக்கு ஸ்ட்ரக்சர் போட்டுக்கலாம், ஃபார்முலா எழுதிக்கலாம். பென்டா அமைன் இது வந்து கோபால்ட். ஓகேயா. 8th கொஸ்டின் கோபால்ட். பென்டா அமைன்னா NH3 5 times, நைட்ரோ NO3, தென் கோபால்ட் 3 அயோடைடு. அயோடைடு வந்து என்ன இது இங்கே இது 3 கூட 3 கோபால்ட் 3ங்கிறனா +3. இப்போ இது வந்து -1 நைட்ரோ -1. இப்போ இது வந்து 2 டைம்ஸ் இருந்தாச்சா இது வந்து 2 மைனஸ் வரும். ஓகேயா. இதான் இதோடைய ஃபார்முலா. இது எந்த ஃபார்மில் இருக்குது? இந்த மெட்டலோட மெட்டல் இது வந்து A5B பிங்கிற ஃபார்மில் இருக்குது. இதில் வந்து நமக்கு வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமும் கிடையாது, ஆப்டிக்கல் ஐசோமெரிசமும் கிடையாது. அப்போ இது நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆப்ஷன் வந்து இது வந்து டோன்ட் எக்ஸிபிட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம். டை அமீன் டைக்ளோரோ பிளாட்டினம். இது வந்து டை அமீன் பிளாட்டினம் PT டை அமீன் NH3 2 times, டைக்ளோரோ Cl2, பிளாட்டினம் 2 சொல்லியாச்சு. அப்போ இதுதான் பிளாட்டினம் 2. இதான் ஃபார்முலா. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் பிளேனாரில் இருக்குது. அதாவது இது வந்து ஸ்கொயர் பிளேனார் காம்பவுண்டு. கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4 இருக்குது. அப்போ ஸ்கொயர் பிளேனார் வந்து டோன்ட் எக்ஸிபிட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்க. இது வந்து ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் வந்து ஆக்டாஹெட்ரல் அண்ட் டெட்ராஹெட்ரல் மட்டும்தான் காமிக்கும், ஸ்கொயர் பிளேனார் காமிக்காது. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் வந்து டிரான்ஸ் டைசைனோ பிஸ் எத்திலீன் டையமின் குரோமியம் 3 குளோரைடு. ட்ரான்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம், நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ் போட்டு பார்க்கலாம். ஓகேயா. டைசைனோ குரோமியம். ஓகே. குரோமியம் டைசைனோ CN 2 times, பிஸ் எத்திலீன் டையமின்னா 2 times. ஓகேயா. இதுவும் ஒரு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். இது வந்து குரோமியம் 3 குளோரைடு வந்திருக்கு. இது வந்து -2, இது நியூட்ரல். அப்போ இது வந்து 3 குளோரைட்னா +3 இது. அப்போ Cl ஒரு Cl வெளில இருக்குது. ஓகேயா. அப்போ தான் Cl மைனஸ் வரும். அப்போ உங்களுக்கு இது +3 கரெக்டாக இது பேலன்ஸ் ஆகும். ஓகேங்க. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸில் வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். பார்த்தீங்கன்னா குரோமியம் இருக்கும். ட்ரான்ஸ்னால் CN இந்த ஃபார்மில் இருக்கும். EN எத்திலீன் டையமீன் EN. ஓகேங்க. இதில் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருந்துச்சுன்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஓகேங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ட்ரிஸ் எத்திலீன் டையமின் கோபால்ட் 3 புரோமைடு. இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கோபால்ட் ட்ரிஸ் EN 3 times, 3னா +3 குளோரைட் Cl 3 இருக்கணும். ஓகேங்க. இது நியூட்ரல், இது 3-. ஓகேங்க. அப்போ சார்ஜ் வந்து பேலன்ஸ் ஆகும். இப்போ இதில் வந்து இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் போட்டு பார்க்கலாம். இது கோபால்ட், இது வந்து ஒரு ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். EN ஓகே. எத்திலீன் டையமின். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ட்ரிஸ் எத்திலீன் டையமின். இதில் வந்து நமக்கு இது என்ன ஃபார்மில் இருக்குது? MAA. இது வந்து இது சிமெட்ரிக்கல் லிகாண்ட், பைடென்டேட் லிகாண்ட். இதில் வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் தான் கிடையாது, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குது. ஏன்னா 3 லிகாண்ட்ஸும் 3 டிஃப்ரெண்ட் பிளேனில் இருக்குது. 3 டிஃப்ரெண்ட் பிளேனில் இருக்கிறதுனால இது பிளேன் ஆஃப் சிமெட்ரி வந்து இல்லை. பிளேன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது அப்படின்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஓகேங்க. ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னா ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய ஆப்ஷன் வந்து கரெக்ட் எதுனா 4th ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு which of the following does not show geometrical isomerism? இதில் இது என்ன ஃபார்மில் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்
மெட்டல் A4. இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம் கொடுக்க முடியாது. ஏ மட்டும்தான் இருக்குது. அப்போ இது வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்சம் கொடுக்காது. 9th ஒன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர். ஓகேயா. நெக்ஸ்ட்டு 10th பார்க்கலாம். விச் ஒன் டஸ் நாட் ஷோ ஆப்டிக்கல் ஐசோமரிசம். இதில் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் காமிக்காது அப்படின்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கணும். ஓகேயா. இப்போ இந்த ஆப்ஷன் 1 பார்க்கலாம். இது மெட்டல் ஏ இது சிமெட்ரிக்கல் லிகாண்ட் பைடென்டேட் லிகாண்ட் இருக்குது. அப்போ இந்த ஃபார்மில் இருக்குது. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது ஆப்டிக்கல் ஐசோமரிசம் கொடுக்கும். அதாவது ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ. ஓகேயா. இந்த 3 லிகாண்ட்ஸுமே த்ரீ டிஃப்ரெண்ட் பிளேனில் இருக்கிறதுனால பிளேன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. அப்போ ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஓகேயா. இது ஆப்டிக்கலி ஆக்டிவ். இதில் பாருங்கள், சிஸ்ஸில் வந்து எப்படி இருக்கும்? மெட்டல், இது மெட்டல் B2 சரி ஏ 2 டைம்ஸ் B2. ஓகே. இந்த ஃபார்மில் வந்து சிஸ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. சிஸ் ஃபார்ம்னா இந்த எப்படி எழுதலாம்? மெட்டல் பி இதான் அட்ஜசன்ட் பொசிஷனில் இருந்தால் அது சிஸ் ஃபார்ம். இப்போ இது ஏ. ஓகேயா. இதில் பாருங்கள், இது ரெண்டு பைடென்டேட் லிகாண்டும் டிஃப்ரெண்ட் பிளேனில் இருக்குது. இது டிஃப்ரெண்ட் பிளேனில் இருக்குது. அப்போ இதில் வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. அப்போ ஆப்டிக்கலி ஆக்டிவ் இது. ஓகேயா, ஆக்டிவ் இது. ஓகே. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் வந்து இதில் மெட்டல் ஏ 2 டைம்ஸ் B2. ஓகேயா. இந்த டிரான்ஸ்ஃபார்ம் போடுங்க. மெட்டல் ஏ B. ஓகேயா. இப்போ இது பாருங்க, இது வந்து மேலேயும் கீழேயும் சேம் லிகான்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து இது போத் சைடு வந்து வேற சிமெட்ரிக்கல் லிகான்ஸ் இருக்குது. அதனால் இது வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இதில் இருக்குது. அப்போ ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஓகேயா. இதில் விச் டஸ் நாட் ஷோ ஆப்டிக்கல் ஐசோமரிசம் கேட்டிருக்காங்க. அப்போ இது கரெக்ட் ஆன்சர் இதுதான். ஓகேயா. நெக்ஸ்ட் கொஸ்டின், which one will show optical activity. இதில் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் பார்க்கலாம். இது சிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி, இது வந்து மோனோடென்டேட் லிகாண்ட் 2. ஓகே. இது பைடென்டேட் லிகாண்ட் இருக்குது. சரி பார்க்கலாம். இது எந்த ஃபார்மில் இருக்குது? மெட்டல் ஏ 2 டைம்ஸ் B 2 டைம்ஸ் இருக்குது. இது சிஸ் ஃபார்ம் இருக்குது. வில் ஷோ ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ இது மெட்டல் சிஸ் ஃபார்ம்னா அட்ஜசன்ட் பொசிஷனில் போடுறோம். இப்போ ஏ. ஓகேயா. இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் பிளேனில் இருக்குது. இது டிஃப்ரெண்ட் பிளேனில் இருக்குது. பிளேன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. அப்போ ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஓகேயா. அப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட். ஓகேயா. இதெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் கிடையாது ஆன்சர். இந்த காம்ப்ளெக்ஸ் இதில் பிரிடின், அமோனியா, புரோமின் அண்ட் குளோரைடு இப்படி இருக்குது. அதாவது என்ன ஃபார்மில் இருக்குது? இது நமக்கு என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஏ மெட்டல் ABCD ஃபார்மில் இருக்குது. அதாவது டிஃப்ரெண்ட் லிகான்ஸ் இருக்குது. 4 டிஃப்ரெண்ட் லிகான்ஸ் இருக்குது. அப்போ இதில் வில் ஹாவ் ஹவு மெனி ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் கேட்குறாங்க. அப்போ இதில் எத்தனை செட்டு போடலாம் பாருங்கள். ABCD, தென் ACBD, தென் ADBC. ஓகேயா. 3 செட்ஸ் கொடுக்கலாம். அப்போ இதில் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வந்து 3. ஆப்ஷன் 2 வந்து இதில் நமக்கு கரெக்ட் ஆப்ஷன். ஓகேயா. உங்களுடைய ஆன்சர்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.